நான் அகத்தியர் ஜோதிடர் பேசுகிறேன். இப்போ வந்து ஸ்ரீரங்கத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் வாசல் நின்று இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் வந்து என்ன கேட்குறாங்க கேட்டிங்கன்னா, இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் கேட்குறாங்க. ஆனால் இந்த புத்தாண்டுன்றது வந்து இந்த வட்டம் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால இந்த புத்தாண்டு வந்து ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கலாம். சிறப்பாக எதிர்பார்த்தாலும் மக்களுக்கு வந்து இதில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, புத்தாண்டுன்றது வந்து ஒரு பொதுவானது, இதை வச்சு பலன் கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இந்த 3க்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர அதுக்கு ஊடால வந்து மற்ற இதுக்கு எந்த இதுக்கும் கிடையாது. தமிழ் சித்திரை வருஷ பிறப்புக்கும் கிடையாது. ஆனால் வந்து எல்லோரும் கேட்குறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி, குரு வந்து யாருடைய ராசியை பார்க்குறாரு, யாருடைய நட்சத்திரத்தை பார்க்குறாரு. அப்போ அவங்களுடைய லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டை பார்க்கணும், அல்லது ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கணும். தனஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த அந்த இடம் வந்து வலுப்பெறும், அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ திருமணம் நடக்கணும்னா அவங்க வந்து லக்கணத்துக்கு 7ஆம் வீடு, ராசிக்கு 7ஆம் வீடு இப்படி பார்த்தாச்சுன்னா அப்போ அந்த குரு பயிற்சி வந்து பலன் கொடுக்கும். குரு பயிற்சி பலன் கொடுத்தாலுமே நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து நல்ல திசை ஓடணும், நல்ல புத்தி ஓடணும், நல்ல அந்தாரம் ஓடணும். அப்போ ஓடும்போது இந்த குரு பயிற்சி வந்து இந்த குரு பார்க்குற காலத்தில் நமக்கு வந்து அருமையான யோகத்தை கொடுப்பாரு. ஆனால் வந்து அந்த குரு பயிற்சி நடக்கும்போது நமக்கு வந்து ராகு திசையோ, ராகு புத்தியோ, ராகு அந்தாரமோ நடந்தால் இந்த குரு பயிற்சி நமக்கு வேலை செய்யாது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, துளாராசிக்கு வந்து குரு வந்து துளாராசியை கடகத்தில் மாதிரி துளாராசிக்கு 2ஆம் இடம் விருச்சகத்தை பார்க்க போகிறாரு. இப்போ துளாராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தை பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ராகு தசை, ராகு புத்தி, கேது தசை, கேது புத்தி, சனி தசை, சனி புத்தி, அஷ்டமாபதி தசை, அஷ்டமாபதி புத்தி ஓடிடக்கூடாது. அப்படி ஓடிச்சுன்னா அந்த யோகம் கிடைக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, துளாராசிக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க தனுசு லக்கணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, தனுசு லக்கணத்துக்கு 2ஆம் வீடு வந்து மகரம். மகரத்தை பார்க்குறாரு அப்படின்னா அந்த தனுசு லக்கணத்துக்கு 2ஆம் வீடு தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த துளாராசி தனுசு லக்கணத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த துளாராசிக்கு 2ஆம் வீடு விருச்சகம், அந்த தனுசு லக்கணத்துக்கு 2ஆம் வீடு மகரம். இந்த ரெண்டையும் குரு பார்க்குறாரு. பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்படித்தான் ஜாதகம் பார்க்கணுமே தவிர இந்த புத்தாண்டு நமக்கு நல்லாயிருக்கும், இந்த புத்தாண்டு இப்படி இருக்கும்னு நம்ம வந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன, புத்தாண்டு வந்து பொதுவான உலகம் பூரா இருக்குது. உலகம் பூரா அந்த புத்தாண்டு கொண்டாடுறாங்க. உலகத்தில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் இருக்குது. அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கும் தனித்தனியான ஜாதகம், எல்லா மக்களுக்கும் தனித்தனியான ஜாதகம் இருக்குது. அவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதுபடி தான் எல்லாமே நடக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த புத்தாண்டுன்றதை ஒன்று இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த குரு பயிற்சி அப்போ வந்து ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். ஜாதகத்தை எடுத்துப்போ இந்த குரு பயிற்சி எனக்கு வந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரா, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரா, 7ஆம் இடத்தை கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரா, எதை நோக்கி இருக்கீங்களோ அதை கேட்டிங்கன்னா அதுக்கு பலன் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதை வந்து அப்படித்தான் ஜாதகம் பார்த்துக்கணும். இந்த புத்தாண்டை வந்து என்கிட்ட கேட்டதுக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து புத்தாண்டுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். பதில் அந்த இது சொல்லியும் வேஸ்ட்டு தான். அப்புறம் நாளைக்கு என்னை வந்து கேட்பாங்கன்னா, புத்தாண்டுக்கு நீங்கள் நல்லா இருக்கு, நீங்கள் உன்னையும் காணமேம்பாங்க. அதனால் வந்து அந்த பலன் கிடையாது. காரணம் வந்து அந்த புத்தாண்டுக்கு வந்து எந்த பலனும் கிடையாது. நம்மளுடைய தனிப்பட்ட மனிதன், தனிப்பட்ட ஜாதகம் நமக்கு வந்து நல்லதை செய்யும். நல்ல காலங்கள் பிறக்குதுன்னா நம்ம ஜாதகம் நமக்கு பேசும். நம்ம பிள்ளைங்க ஜாதகத்தை பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளைங்க ஜாதகத்தில் என்ன நடக்குதோ அது நமக்கு நடக்கும். இப்போ 3 பிள்ளைங்க இருக்குது. அந்த 3ஆவது பிள்ளை ஜாதகம் நமக்கு வந்து பெரிய யோகத்தை கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம நல்ல முன்னேற்றத்துக்கு வருவோம். அகத்தியர் ஜோதிடர், உறையூர், திருச்சி.